மக்கள் மன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார். எங்கள் அரசிடம் குமரரை, என் ஆருயிர் தோழரை, சோழர்குல திலகத்தை, இந்த மனோகரரை எங்களிடமிருந்து பிரிக்க முயன்ற யுவராணியின் ஆயுளுக்கே முடிவு கட்ட வேண்டும். உங்கள் ஆயுள் முழுவதும் நான் தரும் தண்டனை அனுபவிக்க தயாராயிருங்கள். நாளை மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள் காளி கோயிலில் வேண்டாம், தண்டனையை ஒரு நாள் ஒத்தி போடவும் என் மனம் விரும்பவில்லை. பாண்டிய நாட்டு பைங்கிளி விஜயாதேவி சோழ நாட்டு சுந்தரனை கொலை செய்ய முயன்ற குற்றத்துக்காக இன்றே இப்போதே இதே இடத்திலே எல்லோர் முன்னிலையிலும் மாலையை சூட்டி மணாளனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். விஜயா, இந்த அரண்மனையில் நீ ஒருத்திதான் அழகி என்று நினைத்தேன். உனக்கு போட்டியாக ஒரு பொற்கொடி இருப்பது தெரியாமல் போய்விட்டது. யார் அதோ? ஆஹா, தங்க ரோஜாவிலே வைரப்பனி துளிகளின் சதுராட்டம் இந்த சிறு. அது இருக்கட்டும், எதிரியின் மகள் நான். என்னை உங்கள் தாய் தந்தையர் ஏற்றுக்கொள்வார்களா? நானும் அப்படித்தான் சந்தேகப்பட்டேன். எதிரியாயிட்டேனால் என்னை நீ ஏற்றுக்கொள்வாயோ என்று. உங்கள் வீரத்தை காதலித்தேன். என் தாய் நாட்டு மண் அதை தடுத்தது. உங்கள் வசீகரத்தில் மயங்கினேன். அப்பாவின் பாசம் அதற்கு அணை போட்டது. முடிவில் உங்கள் நேர்மையான இருதயம் என்னை ஜெயித்து விட்டது. என்ன? பேசு கண்ணே, பேசு. உன்னாமுதூரும் தெற்கடலின் தேனலைகளை, கண்கள் எழுதி குவிக்கும் காதற் காவியங்களை ரசித்துக் கொண்டே இருக்கிறேன். இதயராணி, இன்னும் கொஞ்சம் பேசு. சிங்கார பைங்கிளியே பேசு, சிங்கார பைங்கிளியே பேசு, செந்தமிழ் தேனை அள்ளி அள்ளி வீசு, சிங்கார பைங்கிளியே பேசு. சங்கம் புகழ் முரசு கொண்ட தனியரசு, என் தமிழ் மொழி கேள்விதுவோ நீ தரும் பரிசு. சங்கம் புகழ் முரசு கொண்ட தனியரசு, என் தமிழ் மொழி கேள்விதுவோ நீ தரும் பரிசு. திங்கள் நிறை மலர் முகத்தில் செவிதழ் சேர்த்து நித்தும், திங்கள் நிறை மலர் முகத்தில் செவிதழ் சேர்த்து நித்தும், திருவே தருவேன் மனம் போல் குறையாதொரு 100 முன். சிங்கார பைங்கிளியே பேசு. நீரே சொந்தம் ஆனீர் பேச்சிலே, எதிரி நீரே சொந்தம் ஆனீர் பேச்சிலே, அந்த நினைவே மறந்தேன் உன் கண் வீச்சிலே. இந்த வீரர் எங்கள் நாட்டுக்கிளி அதிபதியே, விஜயாள் ஒன்றே போதும் வெகுமதியே. சிங்கார பைங்கிளியே பேசு, செந்தமிழ் தேனை அள்ளி அள்ளி வீசு, சிங்கார பைங்கிளியே பேசு. பாண்டிய நாட்டு பூங்குயில் பேடு ஊஞ்சலாடுதே, ஊஞ்சலாடுதே. பாண்டிய நாட்டு பூங்குயில் பேடு ஊஞ்சலாடுதே, ஊஞ்சலாடுதே. அது வேண்டிடும் சோழ மண்டல பெண்கள் ஓடி வீசுதே, ஓடோடி வீசுதே. அது வேண்டிடும் சோழ மண்டல பெண்கள் ஓடி வீசுதே, ஓடோடி வீசுதே. ஆசை குடித்தனிலே பிணைந்தாடிடும் வேளையிலே, ஆசை குடித்தனிலே பிணைந்தாடிடும் வேளையிலே, ஆனோடு பெண்ணும் கண்ணோடு கண்ணால் ஜாடை பேசுதே, ரெண்டும் ஊடல் பேசுதே.
ஆளோடு பெண்ணும் கண்ணோடு கண்ணால் யாரை பேசுதே ரெண்டு ஊடல் பேசுதே. பளிங்கு போலே தெளிந்த நீரில் மீன்கள் துள்ளி ஆடுதே, இரு மீன்கள் துள்ளி ஆடுதே. பளிங்கு போலே தெளிந்த நீரில் மீன்கள் துள்ளி ஆடுதே, இரு மீன்கள் துள்ளி ஆடுதே. விளங்கும் எந்தன் விஜயாளின் கண் மீன்கள் ரெண்டும் ஆடுதே, விழி மீன்கள் ரெண்டும் ஆடுதே. விளங்கும் எந்தன் விஜயாளின் கண் மீன்கள் ரெண்டும் ஆடுதே, விழி மீன்கள் ரெண்டும் ஆடுதே. அலையோடு அலை தாவி ஒன்று சேர்ந்ததே, அலையோடு அலை தாவி ஒன்று சேர்ந்ததே. ஆம் அது போலம் இரண்டுள்ளம் ஒன்று சேர்ந்ததே, உள்ளம் ஒன்று சேர்ந்ததே. ஆம் அது போலம் இரண்டுள்ளம் ஒன்று சேர்ந்ததே, உள்ளம் ஒன்று சேர்ந்ததே. பளிங்கு போலே தெளிந்த நீர் மீன்கள் போலே ஆடுவோம், இரு மீன்கள் போலே ஆடு. என்ன விஜயா? உங்கள் மேல் கட்டாரியை வீசி விட்டு ஓடுகிறான். அதோ ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. நாமும் உடனே புறப்படுவோம். வா. மனோகரன் இறந்து விட்டான். ஆமாம் அம்மணி, பரித்தொகை இதோ. மௌதாயினரே, சிங்காரியம். ஒரே குறியில் 2 வேட்டை. பத்மாவதியிடம் இந்த செய்தியை சொன்னார், நெஞ்சு விடுத்து செத்து விடுவார். பிறகு நான் தான் ராணி, நீர்தான் பிரதம மந்திரி. பிரதம மந்திரியா? அப்படியானால் எது வேண்டுமானாலும் செய்கிறேன். போரிலே ஏற்பட்ட களைப்பு, புது மனைவியுடன் கழிப்பு. எப்படி அம்மா சீக்கிரம் வருவார்? எனக்கு விஜயாவை காண வேண்டும் என்று ஆசை துடி. அம்மா, யாரோ ஒரு துறவி உங்களை பார்க்க வேண்டுமாம், அவசரமாக. வணக்கம். வாழிய நலம். மகாராணி, முதலில் இருதயத்தை இரும்பாக்கிக் கொள். என்ன? கரும்பல்ல நான் கழறப்போகும் செய்தி. கடலில் துரும்பம்மா மனித வாழ்க்கை. என்ன சுவாமி, தொடர்பில்லாமல் பேசுகிறீர்கள்? தொடர்பற்றவன் தானே துறவி. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவரோ. சுவாமி, உன் மகன் வெற்றி அடைந்த செய்தி கேட்டு எவ்வளவு மகிழ்ந்திருப்பாய். ஆமாம் சுவாமி. சந்தோஷத்தை அணைத்துக் கொள்ளும் அதே உள்ளம் சங்கடத்தை ஏன் சந்திக்க மறுக்கிறது? சுவாமி, என்ன நேர்ந்தது சொல்லுங்கள். இதோ இந்த போர்வாள் சொல்லும். போய்விட்டான் உன் புதல்வன் புண்ணிலோகத்தில். வந்து விட்டேன் அம்மா, இதோ வந்து விட்டேன். அம்மா, அம்மா. மனோகரா, என்னம்மா இப்படி பார்க்கிறீர்கள்? என்ன நடந்தது? யார் இந்த சாமியார்? என்னுடைய போர்வாள். காணாமற் போனது. இங்கே எப்படி வந்தது? மனோகரா, நீ என்னை பிரிந்து விட்டதாக இந்த பாவி சொன்னான். என்ன? வாளை திருடியதும் அல்லாமல் வாளை வேற நீட்டுகிறானோ? தாடியை பார், தாடி. பௌத்தாயனன் சதியிலே புது அத்தியாயம். மோசக்காரா, போர்வாளை திருடி வந்து காட்டினால் புத்திர சோகத்தில் மகாராணி இறந்து விடுவார்கள். சரியான சூழ்ச்சி. சூழ்ச்சி? என் தாயை கொல்ல
தேன் கொடுக்க யாருடைய திட்டமடாது சொல்லு. மனோகரா, பாவம், அவனை விட்டுவிடு. அம்மா, இவனை மனோகரா, மனோகரா, என்ன இது துரோகம்? மன்னிக்க கூடாது இவனை. இந்த சதிக்கு காரணம் யார் என்பதை நாளை விசாரணை மண்டபத்தில் இவனை கொண்டே விளங்க வைக்க வேண்டும். ஆமா, கொண்டு போய் சிறையிலே தள்ளு. என்னை மன்னிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த வசந்த சேனை. வசந்த சேனை இனியும் அவளை உயிரோடு விடக்கூடாது. மனோகரா, நில். எங்கே ஓடுகிறாய்? அம்மா, இன்னும் என்ன? தங்கள் சபதத்தை நிறைவேற்றி விட்ட பிறகு சொல்லுகிறேன். முதலில் வாளை உரையில் போடு. மகாராஜாவுக்கும் வசந்த சேனைக்கும் என் அனுமதியின்றி எந்த விதமான தீங்கும் செய்வதில்லை என்று ஆணையிடு. என் மேல் ஆணையிடு. அம்மா, தாயின் மேல் ஆணையிடு. மகாராஜாவை ஒன்றும் செய்வதில்லை அம்மா. கூடாது. வசந்த சேனைக்கும் சேர்த்துத்தான். வசந்த சேனை வட்டமிடும் கழுகு, வாய் பிளந்து நிற்கும் ஓநாய், நம்மை வளைத்து விட்ட மலைப்பாம்பு, அவளுக்கு இரக்கம் கூடாது. உன்னிஷ்டம். ஊரார் நகை கட்டும், தாய் சொற்கேளா தனையன் என்று, நாடு சிரிக்கட்டும், அடங்காத மகனை பெற்ற அன்னை என்று. அம்மா, அம்மா, அப்படி ஒன்றும் இல்லை அம்மா. இதோ ஆணையிட்டு விடுகிறேன். செல்வா, பௌதாயனன் ஒரு குட்டிச்சுவர், கோழைப்பயல். நிச்சயம் என்னை காட்டிக் கொடுத்து விடுவான். நான் தப்ப வேண்டுமானால் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. பாவம் பௌதாயனன். தேன் எடுக்க வேண்டுமானால் பல தேனீக்களை கொண்டுதான் ஆக வேண்டும். நான் சொல்வதை கேள். அம்மா வசந்த சேனி அவர்கள் தங்களுக்கென்றே தனியாக இந்த ஆகாரத்தை அனுப்பியிருக்கிறார்கள். கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். வாழ்க வசந்த சேனை. மெல்லனை எழுவி பொழுது புலர்ந்ததே, மெல்லனை எழுவி விழிமலரே என் மீது மலர, விழிமலரே என் மீது மலர, பொழுது புலர்ந்ததே மெல்லனை எழுவி. குயில்கள் இசை பாடிடவே, பசும் சோகமயில் மகிழ்ந்தாடிடவே, வண்டுகள் ரீங்காரம் போலே இன்புறு யாழேந்தி காலை பண்பாடும், இன்புறும் யாழேந்தி காலை பண்பாடும், பொழுது புலர்ந்ததே மெல்லனை எழுவி விழிமலரே என் மீது மலர, பொழுது புலர்ந்ததே மெல்லனை எழுவி.
நினைப்பிடியேன் உம்மை நானே என்னுயிரே இன்பத்தேனே பூமானே என்னுயிரே இன்பத்தேனே பூமானே பொழுது புலர்ந்ததே மெல்லன எழுவி விழி மலரே என் மீது மலர பொழுது புலர்ந்ததே மெல்லன எழுவி கண்ணே, அத்தே, வரலாமா? வரலாம். தயக்கம் திறந்து விட்டதே. பாவம், நீங்கள் என்ன செய்வீர்கள்? சபையோடு அனுமதிக்க மாட்டார்கள். சக்கரவர்த்தியாக இருந்தால்தான் என்ன, சாதாரண பிரஜைகளுக்கு பயப்பட வேண்டியதுதானே தாங்கள்? இல்லை, வரலாம். நீ வரலாம். எங்கே வந்தால் என்ன? எதிர் நாட்டில இருந்து வந்திருக்கிற அந்த ரத்தின சிம்மாசனத்திலே அல்லும் பகலும் உள்ள அன்பே நினைத்து தவம் இருக்கும் தரித்திரம் எடுத்தவன் பட்ட மனுஷ போல் பக்கத்தில் அமர முடியுமா? அவ்வளவுக்கு கொடுத்து வைத்த பாவியான பக்கத்தில் என்ன, பரமசிவனை போல பலம் இருந்தால் உன்னை என் தலையில் கூட வைத்துக் கொள்வேன். கங்கையை போல. அப்படியானால் நாளை தர்பாரில் வா. இந்த மரவர் பூமியின் மானத்தையே வாங்கிவிட்டான். அவமான சின்னம், அவளோடு அரசர், அதுவும் அவை கிடந்தது. அமைச்சரே, என்ன இங்கே முணுமுணுப்பு? என்ன சத்தியசேகரே? பெண்மீன் இருக்க வேண்டிய இடத்தில் மின்மீன். மனோகரா, தாயின் கட்டளை. புதல்வா, நினைவிருக்கிறதா? போரில் ஜெயித்த பிறகே வெற்றி மாலை அணிவேன் என்றாய். இதோ என் கண்மணிக்கு நான் சூட்டும் வாகை மாலை. வெற்றி மாலை உன் கையா? ஆயும் சொல் தட்டிவிடாது. ஆமா மனோகரா, அம்மா. மனோகரா, என்ன நடந்தது? என்ன நடக்க வேண்டும் என்று எண்ணி என் கைகளை கட்டி போட்டீர்களோ அது நடந்தது. அம்மா, இப்படி பயங்கரமாக கட்டளை இடுவீர்கள் என்று முன்பே தெரிந்திருந்தால் முத்து விஜயரை கொன்று படை வீரர் பலரின் உயிரை தந்து அந்த பாதையை அமர்வதற்காக சிம்மாசனத்தை கொண்டு வந்திருக்கவே மாட்டேன். நீங்கள் அமர வேண்டிய சிம்மாசனத்தில் அவளா அதற்காக ஒரு படையெடுப்பா? படையெடுப்பால் வந்த பயன்தானே இந்த பயங்கிளி. இதை நினைத்து
அதை மறந்து விடு மனோகரா. விஜயா, உன் கணவனை சாந்தப்படுத்து. வசந்தா, வசந்தா எங்க போயிட்டான்? வசந்தா, வசந்தா எங்க போயிட்டான்? அம்மா, இந்த மருந்து சாப்பிடு. சாப்பிடு. வைத்தியா, இந்த மருந்துக்கு பேர் என்ன? சுயபுத்தி சுவரம். இது எதுல தயார் செய்தது? திராட்சை, தேன், கற்கண்டு, சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து தயார் செய்தது. அப்ப கசக்குமா? கொஞ்சம் புளிக்கும். ஏன்னா 2 மிளகாயும் சேர்த்திருக்கேன். வைத்தியா, எனக்கு என்ன வியாதிடா? தீராத வியாதி. அதான பார்த்தேன். எல்லாரும் எனக்கு பைத்தியம் பைத்தியம்ங்கிறாங்களே. மகாராஜா, ஆடி வரும் அழகுமையில் அருகில் வா. என்ன பாரு அழக பாரு கண்ணாதே, பாரு கண்ணாதே, எங்கப்பா போல இருப்பேன் பாரு பின்னாலே, எங்கப்பா போல இருப்பேன் பாரு பின்னாலே. ஏமா, நான் அழகா இல்ல? உனக்கு என்னடா ராஜ விக்கிரகம்? சரிவா, அப்ப நானும் அண்ணாத்த மாதிரிதான். மனோகரன் வசந்த, வசந்த மனோகரன். புறப்படுங்க புறப்படுங்க, வாங்க. பொம்பளதானா நீ பொம்பளதானா, கோடி உனக்கு கோடி கோடி புண்ணியமா போகட்டும் சொல்லு. பொம்பளதானா நீ பொம்பளதானா. அட கண்ணுங்கட்டு போச்சா, உனக்கு கண்ணுங்கட்டு போச்சா, கல்ல போல எடுக்க நிக்கிற கட்டழகிய பார்த்தும் கூட, கல்ல போல எடுக்க நிக்கிற கட்டழகிய பார்த்தும் கூட, கண்ணுங்கட்டு போச்சா, உனக்கு கண்ணுங்கட்டு போச்சா. ஏண்டி அம்மா, உனக்கு வயசு எத்தனையாச்சு? இந்த மாசி தீர்ந்ததுன்னா 25 ஆச்சு. பாரும் வசந்தரே வாங்க மகராஜரே, பாரும் வசந்தரே வாங்க மகராஜரே. மாட்டேண்டி பம்பு பண்ணாதீங்கோ, வய திறந்து அப்படி சொல்லாதீங்கோ. நான் மாட்டேண்டி பம்பு பண்ணாதீங்கோ, உங்க வாய திறந்து அப்படி சொல்லாதீங்கோ. நான் மாட்டேன், விட மாட்டோம், நான் அழுவேன், நாங்க அடிப்போம். அம்மா. அது சும்மா. வாரும் வசந்தரே வாங்க மகராஜரே, மன்மதாடு மஞ்சள் நீரு, மாப்பிள்ளை போல வந்துட்டாரு. என்னிடத்தில் ஏண்டி இந்த தகராறு? உமரமுங்க, முன்னொரு காலத்தில் முக்கண்ணனாகிய பரமசிவன் தவத்தை கெடுக்க 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிகளும் மன்மதனை ஏவி விட்டாங்க. அப்போது மன்மதனானவன் அழாளி முறை சொல்லிக்க, அழகு சந்திரன் குடை துலங்க, செலான செலான கொடி துலங்க, செய்யிளையார் சேனை சூழ, இப்படியாகத்தானே மன்மதன் கிளிப்பறி பூட்டிய தென்றல் தேரில் ஏறிக்கொண்டு ஈசன் தவஞ்செய்யும் இடத்துக்கு வந்தான். வந்து கரும்பு வில்ல கரந்தன்னில்லே காமராஜன் எடுத்தார்,
அதில் சுரும்பு நாணை ஏத்தி முல்லை அரும்பு பானம் தொடுத்தார். தினதந்தினா 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 தினனா தின தினதந்தினா 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 தினனா நிறைஞ்ச தவம் கலஞ்சி ஈசன் நெட்டி கண்ணை திறந்தார். ஆமா நெட்டி கண்ணை திறந்தா. அப்போ நின்ற மதம் சாம்பலாக நிலத்தில் வீழ்ந்து எறிந்தார். அப்போ நின்ற மதம் சாம்பலாக நிலத்தில் வீழ்ந்து எறிந்தா. இந்த விதமாகத்தானே மன்மதன் எரிஞ்ச சங்கதி வாயு தேவனால் அண்ட சராசரங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. ரதி தேவிக்கும் தெரிந்தது. தெரிந்தவுடனே ஆஹா ஐயோ நான் என்ன செய்வேன், ஆறு மற்ற பாவியானே குய்யோ முறையோ வந்து குட்டி கரணம் போட்டு வாய விட்டு பட்டமிட்டு மாரடிச்சா மாலை எடுத்தா ஐயோ இப்படி புரண்டழுதாள். பிரம்மாவிடம் சென்று தாலி பிச்சை கேட்டாள். நடக்கல. இந்திரங்கிட்ட போனா, நாரதர்கிட்ட போனா, சந்திரங்கிட்ட போனா, சகல தேவர்கிட்டையும் போனா, வேலையாகல. கடைசியில வைகுந்த வாசங்கிட்ட போனா. போய் மாமான்னா அவர் ஏமான்னாரு. என் புருஷன் இல்லையே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னா, மருமகளே நான் இருக்கேன் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி ஓம் புருஷன் உன் கண்ணுக்கு மட்டும் தெரிவா, உலகத்தார் கண்ணுக்கு தெரிய மாட்டான் வரம் கொடுத்தார். அவங்களும் சந்தோஷமா வாழ்றாங்க. அப்பேற்பட்ட மதமுறதையும் பவனி வரும் விழா, கொண்டாடும் விழா, வசந்த விழா, வசந்த திருவிழா. மனோகரா, நீ விழாவுக்கு போகவில்லை? வருடத்திற்கு ஒரு திருநாள், போய் வாருங்கள். போய் வா. காதல் கொண்டாடுகிறார் எல்லோரும், காதல் கொண்டாடுகிறார் எல்லோரும். காவினில் காமன் திருநாளில் ஆண் பெண், காவினில் காமன் திருநாளில் ஆண் பெண் காதல் கொண்டாடுகிறார், காதல் கொண்டாடுகிறார். சீதள மாமல செண்டுகள் வீசி சீதள மாமல செண்டுகள் வீசி சிங்காரமாய் மகிழ்வோடு பேசி, சிங்காரமாய் மகிழ்வோடு பேசி காதல் கொண்டாடுகிறார், காதல் கொண்டாடுகிறார். வசந்த மாமலர் மாலை இது வளர்க்கும் சதிபதி மாலை, வசந்த மாமலர் மாலை இது வளர்க்கும் சதிபதி மாலை. இசைந்த நேரம் இது நன் மாலையே, மிக இன்பம் தங்கும் நமதன்பும் பொங்கும். இசைந்த நேரம் இது நன் மாலையே, மிக இன்பம் தங்கும் நமதன்பும் பொங்கும். ஒசிந்திடும் தோகை மயிலனாடி, ஒசிந்திடும் தோகை மயிலனாடி, ஒண்டொடியார் உறவோடு பாடி, ஒண்டொடியார் உறவோடு பாடி காதல் கொண்டாடுகிறார் எல்லோரும். காவினில் காமன் திருநாளில் ஆண் பெண் காதல் கொண்டாடுகிறார், காதல் கொண்டாடுகிறார். இந்த அன்பு மாறவே மாறாதே. இது என்ன கேள்வி விஜயா? இல்லை, நீங்களும் மாமாவை போல் ஒரு வசந்த சேனையும். வசந்த சேனை? அவள் பெயரையே என்னிடம் உச்சரிக்காதே. என் தாய் இருக்க வேண்டிய இடத்தில் அந்த நாய் தணலி வீழ்ந்த புழுவாக அவளை துடிக்க விட்டு என் தாயாரை அந்த ரத்ன சிம்மாசனத்தில் அமர்த்தாவிட்டால் நான் மனோகரன் அல்ல. அம்மா! என்ன என்ன அண்ணி கைய மிதிச்சுட்டிய? வசந்தா, இங்கேயே ஒளிந்திருந்தாய் நீ? கேட்க மாட்டீங்க. பின்ன இந்த பொம்பளைங்க எல்லாம் தண்ணியாலையும் பூவாலையும்
பூவாலையும் தண்ணியாலையும், தண்ணி பூவாலையும் பூத்தண்ணியாலையும், பூத்தண்ணியாலையும் தண்ணி பூவாலையும் என்ன அடிச்ச மாதிரி உங்களை அடிச்சிருந்தா நீங்களும் இப்படித்தான் தொலைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ரொம்ப தைரியசாலி. சந்தேகம் இல்லை, சந்தேகம் இல்லை. சிரிங்க சிரிங்க. நீ ஏன் நினைக்கிற? நீயும் சரி. நான் இங்க இருக்கேம்மா. அம்மா, அண்ணனும் அண்ணியும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிங்க சிரிங்க. பாண்டியன் மகளை பாணிகிரகணம் செய்ததை பற்றித்தான் ஊர் உன் அண்ணனை பார்த்து சிரிக்கிறது. தகப்பனை கொண்டவனுக்கு தாரமாக வாய்த்ததை பற்றித்தான் உலகமே உன் அண்ணியை பார்த்து சிரிக்கிறது. சிரிக்கிறார்களாம் சிரிப்பு. சீரடித்து விடுகிறேன். அதெல்லாம் உன்னால முடியாதம்மா. உன்னை முழு மாதிரி தவிச்சு விட போகுதான் அண்ணன். ஜாக்கிரதை. இப்பதான் அண்ணி கிட்ட சொல்லுச்சு. ஏன் நீ வீராதி வீரர்களால் முடியாத காரியம் இந்த வேசி மகனால்தானா முடிய போகிறது? என்ன சொன்னாய்? விடு கட்டாரியே. முடியாது. நான் சொல்லுகிறேன், விடு கட்டாரியே. முடியாது. ஒரு மனைவியின் மானத்தை காப்பாற்றாவிட்டாலும் நான் என் தாயாரின் மானத்தை காப்பாற்றியே தீர்வேன். மனோகரா, விடும். அத்தா, அத்தைக்கு சொன்ன வாக்குறுதி. அம்மா. வசந்தி, நீ வரம்பு மீறி விட்டாய். சீ, பேசாதே. அம்மா, அம்மா, துள்ளி வருவே ஆவேசத்தை அள்ளி வரும் வாழ், இவைகளை எல்லாம் தடுத்திருக்கிறேன். அதைவிட பெரியவளா என்னை எள்ளி நகையாடிய இந்த கள்ளி. ஆனால் அவளைத்தான் எதிர்க்க முடியாமல் ஓடி வந்திருக்கிறேன். யாரால் அம்மா? தங்களா? தங்கள் கட்டளையா? சத்தியத்தா? மனோகரா, விஷயத்தை சொல். என்ன நடந்தது? என்ன நடக்கும்? தன்மானம் தரைமட்டமானது, வீரம் விலை கூறப்பட்டது, அவமான சின்னம் ஆணவத்தால் ஆடியது. அம்மா, தங்கள் கட்டளையை உடனே மாற்றிக்கொள்ள வேண்டும். சத்தியம் செய்திருக்கிறாய் செல்வா? சத்தியம்? வீரன் கோழையாவதா? துடிக்கும் தோள்கள் துவண்டு போவதா? வேண்டாம், அந்த விபரீதமான சத்தியத்தை நான் காப்பாற்ற வேண்டாம். மனோகரா, மனோகரா. அத்தே, அத்தே. என்ன நடந்தது? அந்த பாதகி வசந்த சேனை. பிரபு, பிரபு, வசந்தி வந்திருக்கேன் பிரபு. அப்படியா சொன்னாள்? அதை அரசர் கேட்டுக்கொண்டான் என்றார். அப்போது சத்தியசீலர் அங்கே இருந்தாரா விஜயா? இருந்தார். மனோகரனைத்தான் தாயின் ஆணை தடுத்தது. சத்தியசீலரை எது தடுத்தது? அந்த கொடுமையை எதிர்த்து பேச முடியாமல் குரலிலே நடுக்கம் ஏற்பட்டதா, அல்லது கோழைத்தனம் நெஞ்சிலே குடிகொண்டதா? கூப்பிடை சத்தியசீலரை, உடனே போ, இப்போதே அழைத்து வா. என்னம்மா, ஏன் இப்போது இதை? நான் தான் சொல்லியிருக்கிறேனே, ஆபத்தில் கை கொடுக்கும் கடவுள் இதுதான் என்று. இதன் உதவி இப்போது தேவையே இல்லை. அது இருக்கட்டும், போன செய்தி என்ன? மனோகரன் கோபாவேசமா இருக்கு. மகாராணியும் விஷயத்தை கேட்டு துடித்து போய். சீக்கிரம் சொல். சத்தியசீலரை உடனே அழைத்து வரும்படி தோழியை அனுப்பியிருக்கிறார்கள். இந்நேரத்திலா? ஆமா. இருட்டு வேளையிலா? ஆமா. பத்மாவதியின் அந்த புறத்துக்கு சத்தியசீலர் வருகிறார். இரவு நேரத்தில் வசந்த விழா சம்பவம் பற்றி விசாரிக்க தெரியுமடி எனக்கு. அவர் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறார் அது தெரியும். ஆனால் அதைத்தான் திருப்பிவிட வேண்டும். இருட்டு வேளை, பத்மாவதியின் அந்தப்புறம், அங்கே சத்தியசீலர். அதை நேரே காண வேண்டும். யார்? எப்படி அரசர் காணும்படி நாம் செய்ய வேண்டும். ஒரு வழி சொல்லிக்கிறேன், இங்கே வா. மகாராஜா, மகாராஜா, ஆபத்து, ஆபத்து. கதவு திறங்கள் மகாராஜா, காரியம் கெட்டுவிடும். ஐயோ, ஆபத்து, ஆபத்து மகாராஜா. ஐயோ, ஆபத்து மகாராஜா. மகாராஜா,
என்ன இது? ஐயோ மகாராஜா, சொல்லு விஷயத்தை. வசந்த சேனம்மா தூக்கு போட்டுக்கிட்டு சாக போறாங்களா? சீக்கிரம் போனா தான் காப்பாத்தலாம். எங்க? இந்த பக்கம் தான் பண்ணாங்க ஐயம்மா. அடியாளை உன் திருவடியிலே ஏற்றுக்கொள். அரசன் மீது நான் காட்டிய விசுவாசம் எல்லாம் விளக்கிறத்து நீராகிவிட்டது. அவர் மேல் குற்றமில்லை. என் விதி நான் தான் அனுபவிக்க வேண்டும். சேனா, வசந்தி, என்ன காரியம் செய்தாய்? இது என்ன பைத்தியக்காரத்தனம்? இல்லை, உண்மையான காதலுக்கு கிடைத்த பரிசு. மகாராஜா, இனி நான் ஒரு க்ஷணமும் உயிரோடு இருக்க விரும்பவில்லை. உங்கள் கண்ணெதிரிலே கண்ணை முடிகிறேன். அதுவே எனக்கு பேரானந்தம் பிரபு. வசந்தி, வேண்டாம் பிரபு, வசந்தி, என்னை விட்டு விடுங்கள். வசந்தி, வேண்டாம் பிரபு. வசந்தி, பிரபு, என்னை விட்டு விடுங்கள் மகாராஜா. மரண முகப்பிலே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து நிறைவேற்றுங்கள். தற்கொலை செய்து கொண்டால் வசந்தா என்ற அவச்சொல் தங்களுக்கு வேண்டாம். தாங்களே என்னை கொண்டு விடுங்கள். இதோ தங்கள் நினைவுகளை ஏந்திக் கொண்டிருக்கும் என் நெஞ்சிலே இதை பாய்ச்சுங்கள். இதை கத்தி குத்தாகவே கருத மாட்டேன். என் கண்ணாலும் தந்த கடைசி முத்தமாகவே கருதுவேன். இந்தாருங்கள். சுவாமி, ஏன் தயக்கம்? வசந்தி, உனக்கு என்ன புத்தி மாறாட்டமா? உங்கள் அன்பு இழந்த பிறகு நான் யாருக்காக வாழ வேண்டும்? வசந்தி, ஏதோ கோபத்தில் சொல்லிவிட்டேன். நல்ல கோபம். கொஞ்சம் தாமதித்திருந்தா இந்நேரம் கொலை விழுந்திருக்கும். ஏமாற்றி வாழ்பவர்கள் எல்லாம் இன்பலோகம் போக வேண்டும். நீங்கள் யமலோகம் போக வேண்டும். நல்ல நியாயம் ஐயா இது. என்னடி தத்துவார்த்தம் பேசுகிறாய்? மகாராஜாவிடம் பேசுகிறோம் என்ற மரியாதை கூட இல்லாமல். மனம் கொதிக்குதம்மா. மகாராணியும் என்ன? வாயை மூடு, போதை விட்டு. என்னை அடியுங்கள், கொல்லுங்கள், கவலை இல்லை. என்றைக்கு இருந்தாலும் உண்மை வெளிவரத்தான் போகிறது. பல நாள் திருடன் ஒரு நாள். மாலினி, நீ போக மாட்டாய்? வந்து பாருங்க மகாராணி அந்த புறத்தை. ஏய் இருங்களம்மா, அர்த்தராத்திரியில் அங்கே சத்தியசீலருக்கு என்ன வேலை? ஐயோ ஐயோ ஐயோ. அப்படியா? உண்மையாகவா? மகாராஜா, பாவி பழிகாரி. விடு என்னை, எனக்கு உண்மை தெரிய வேண்டும். அமைச்சரே, மகாராஜாவையே கேளுங்கள், என்ன சொல்கிறார் என்று. மகாராஜா இதையெல்லாம் கவனிக்கவே மாட்டார். மனோகரனை நினைத்தால் எனக்கு பயமா இருக்கிறது. பயப்பட தேவையில்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன். மகாராஜா கவனிக்க மாட்டார். மனோகரனுக்கு பயப்பட தேவையில்லை. களங்கம், களங்கம், களங்கம். என் பரம்பரையிலே இல்லாத களங்கம். பாதகி! ஐயோ பிரபு, அமைதியா இருங்கள். அமைதி? அவளுடைய சாவிலேதான் எனக்கு அமைதி. இதை கேளுங்கள் மகாராஜா. மகாராணி. மகாராணி மறுபடியும் சொல்லாதே. மானமிழந்தவள், நாடோடி, பேசி. நீயே உத்தரவிடு. அவளை பாதாள சிறையில் போட வேண்டும். ராணியை சிறையில் போடுவதால் உங்கள் ஆத்திரம் அடங்கும். ஆனால் என் வசந்தி, வசந்த விழாவில் தாயை குறை கூறினேன் என்று தாண்டி விழுந்தானே மனோகரன், இப்போது என்ன சொல்லுகிறான்? மன்னிப்பு கேட்டுக்கொள்வானா என்னிடம்? கேட்க சொல்லுகிறேன். உன்னை எதிர்த்து பேசியதற்கு பொது மண்டபத்திலேயே மன்னிப்பு கேட்க சொல்லுகிறேன். பத்மாவதிக்கு சிறைச்சாலை. மனோகரன் வசந்த சேனையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். மாதா சிறை செல்ல வேண்டும். மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதுவும் கொலுமண்டபத்தில், அந்த குப்பைமேட்டு கோட்டானிடம். ஆணையிடுவது தந்தை. ஆமாம் கண்ணே, அதை மறந்து விடாதே. உன்னை பெற்ற தந்தை. தந்தை அஞ்சானஞ்சனை மகனாக பெற்றார். அருங்குணவதியை மனைவியாக பெற்றார். அவர் பெற மறந்தது ஒன்றுண்டு தாயே, அறிவு. அறிவு, அதைத்தான் பெற மறந்தார். மறந்ததை நினைவூட்டுகிறேன். உன்னால் முடியாதென்றா சொல்கிறேன். தங்கமே, அவசரத்தில் அப்பா தவறி இருக்கலாம். எதற்கும் நீ போய் காரணம் கேட்க. காரணம் கேட்பதா? அத்தை வேண்டாம், அவரை அனுப்பாதீர்கள். வேண்டாம் அத்தை. அத்தா, நீங்கள் போக வேண்டாம்.
வீரமகனும் போய் வா. வேண்டாம் அத்தை. விஜயா, போய் வருகிறேன். ஜாக்கிரதை, திரும்பும் வரையில் நெருங்கக்கூடாது என் அன்னையிடம். விஜயா, பார்த்துக்கொள், வருகிறேன். வீசப் போகிறது மன்னவரே, புழுதிமேடாக போகிறது இந்த அரண்மனை. ராஜப்பிரியா, அரசர் விடுத்த அவசர ஆணை கேட்டு அடலேறு போல வந்து கொண்டிருக்கிறான் மனோகரன். அமைதியாகத்தான் வருகிறான். ஆனால் எரிமலை குமுறுவதற்கு முன் எச்சரிக்கை செய்வதில்லை. மகாராணிக்கு சிறைச்சாலை, மனோகரன் மன்னிப்பு கேட்க வேண்டும். வேந்தே, வேங்கையிடம் விஷமம் காட்டலாமா? வீரன் சிறந்தால் விபரீதம் ஏற்படும். திரும்ப பெறுங்கள் உத்தரவை, இல்லையே தீப்பொறி கிளம்பும், தீப்பொறி கிளம்பும். பயப்படாதே, பார்க்கிறேன் அந்த தீப்பொறியை. அவரை இரும்பு சங்கிலியால் பிணைந்து அழைத்து வாருங்கள்.